ஹலோ டச் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா ரோந்து. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்துல வந்து தமிழ் டப்பிங்லயே இருக்கு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒரு நல்ல ஒரு மூவி தான். சரிங்க, இந்த படத்துல வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம திலீஷ் போத்தன் சாரு, ரோஷன் மேத்யூ சார், இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்டர் வந்து ஒரு முன்னாள் காவல் அதிகாரியா இருந்தனால இந்த படத்தை வந்து உண்மைக்கு நிகரான சம்பவத்தை எல்லாம் வந்து ரொம்ப எடுத்து அழகா பிரதிபலிச்சிருக்காரு படத்துல. சரிங்க, இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள நம்ம போலாம். இந்த படத்தோட கதைக்களை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது வந்து மற்ற படங்களை போல இல்லாமல், அதாவது எப்படி சொல்றதுங்க, ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்னு ஒண்ணு இருக்கு, எண்டுன்னு இருக்கு. அந்த மாதிரி மற்ற படத்துல வந்து ஒரு காரணத்துக்காகத்தான் நோக்கி நகர்ந்து ஒரு திரைக்கதை அமைப்பு இருக்கு. ஆனா இந்த ரோந்து படத்துல ஒரே ஒரு நாள் நைட்டு போலீஸ்காரங்க வந்து, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு டிரைவரும் ஒரு ரோந்துக்கு போறப்ப அவங்க சந்திச்ச சவால்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், அவங்க குடும்ப பிரச்சனைகள், இதையெல்லாம் கடந்து ஒரு அழகான ஒரு தெளிவான படமா வந்து நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு. இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. இதுக்கு மேல இதுல சொல்லவே விரும்பல. ஏன்னா வந்து இந்த படம் வந்து போற போக்குல ஒண்ணு தமிழ்ல எப்படிங்க பறந்து போ வந்து ஒரு போற போக்குல ஒரு அப்பா மகனுக்குள்ள உறவு காமிச்சு, அதே மாதிரி தாங்க இந்த ரோந்து. அதாவது வந்து போற போக்குல வந்து அந்த ஒரு நாள் நைட் நடக்கிறதுல ரோந்து நடக்கிற சம்பவங்களை எல்லாம் வந்து தத்ரூபமா காமிச்சிருக்கு. அதாவது இதுல எந்தெந்த இடத்துல சொல்லணும்னா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஜோடி காணாம போகுதுன்னு சொல்லுது. அதுல பாத்தீங்கன்னா வேற ஒரு வகுப்பை சேர்ந்த பையனோட ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. அது ஒண்ணு நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு ரோந்துக்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதரோட வண்டி வந்து பசங்க வண்டி மேல மோதிச்சு, அந்த மாதிரி ஒரு புகார் வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து தன்னோட பிள்ளையவே போட்டு அடிக்கிற அப்பனா ஒருத்தர் இருக்காரு, ஒரு டென்ஷன் பார்ட்டி மாதிரி அவரு ஒருத்தர் இருக்காரு. அதாவது சைக்கோத்தனத்தால பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு. அவங்கள போய் காப்பாத்த போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வீட்டுல வந்து தூக்கு போட்டாங்க. அப்படி தூக்கு போட்டப்ப வந்து அங்க இவங்க போய் காப்பாத்துனாங்களா இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி தாங்க கதைக்களங்கள்ல வந்து நிறையவே அடுக்கிட்டே போலாம். இத்தனை வந்து கதைக்களத்துல வந்து வச்சிருக்காங்க. அந்த அன்னைக்கு ஒரு நாள் நைட்ல எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குடும்ப நம்ம போலீஸ் அதிகாரியா இருக்கிற திலீஷ் போதன் சார், அவர் வந்து யோகண்ணன் கேரக்டர். அவரு வந்து அவங்களோட மனைவி வந்து ஒரு மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து அவர் குடும்பத்துல எப்படி எல்லாம் சவால் சூழ்நிலைகளை எல்லாம் சந்திச்சு வராரு, அந்த மாதிரி. அப்புறம் நம்ம ரோஷன் மேத்யூ சார் வந்து ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவரு வந்து ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பாத்தீங்கன்னா அவரு யோகனன் சார் யாரு ரோஷன் இவரு கூட சொல்லுவார், திலீஷ் போத்தன் சார், நம்ம மக்களுக்காக மட்டும் பார்க்கணும் இல்ல, நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கலாம்னு வண்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடம் வந்து உண்மையாலும் வந்து மனசு தொடுற மாதிரி வருடுற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான அற்புதமான நடிப்புங்க ரெண்டு பேரும். திலீஷ் போத்தன் சார் சொல்லவே தேவையில்லை, மலையாளத்துல அற்புதமான நடிகர். அவரை வாழ்ந்து காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த கேரக்டராவே. அதே மாதிரி ரோஷன் மேத்யூ சார் எல்லா இடத்துலயுமே வந்து அவரோட ஒரு ஸ்டார்டிங் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிற டிரைவர் எப்படி ஒரு காவல் அதிகாரி எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு அருமையான நடிப்பை. அதாவது ஸ்டார்டிங் பண்ண என்ன ஆகிடுதா, நம்மளே ஒரு வேலைக்கு சேர்றப்பா பயப்படுவோம். அதே மாதிரி தான் அவரும் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசுல வந்து அந்த இடத்துல எல்லாம் ரோந்து போறப்ப பயப்படுவாரு. இந்த ஒரு வீட்டுக்குள்ள போறப்ப பயப்படுவாரு. எதுக்கா இருந்தாலும் ஒரு பயம்தான். என்ன போலீஸா இருந்தாலும் நம்ம வந்து காக்கியோட அணிஞ்சிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மனப்பாங்கு இருக்குல்ல, இது இருக்குல்ல, அதுல வந்து அவர் பயந்த மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரு, நல்லாவே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சொல்ல போனா திரைக்கதை அமைப்புல வந்து நம்ம டைரக்டர் சார் நல்லாவே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எதை எடுத்து ஸ்டார்டிங் எண்டு வைக்காம வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லாம அழகா அவர் கொண்டு போய் டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் இவ்வளவு நடக்குங்க. இதெல்லாம் வந்துதான் யதார்த்தம். அதாவது நம்ம இங்க எப்படி சொல்றாங்க, நம்ம வெற்றிமாறன் சார் படத்துலயாட்டு நம்ம வந்து யதார்த்தமா இப்படி ஒரு கதை நடந்தா இப்படித்தான் இருக்கு, விசாரணையில எப்படி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் வந்து ஒரு ரோந்து போறவங்களுக்கு இவ்வளவு பணிச்சுமைகள் இருக்கும், சூழல்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கடந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க, எதுல கொண்டு போய் முடிச்சாங்கிறத இந்த படத்தை வந்து அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாருங்க. எனக்கே வந்து பார்த்து கொஞ்சம் அதாவது த்ரில்லர் மோடுக்கு கொஞ்சம் செட் ஆச்சு. பட் நீங்க நினைக்கிற மாதிரியே வந்து டிடெக்டிவ், இந்த கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீட்டா ஒரு எமோஷனலாவும் நல்ல ஒரு படம் தான் இது ரோந்து.